மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அதை எப்படி மதிக்கிறீர்கள்? இடது கால் பூசாக இதெல்லாம் சொல்லியிருக்கணும். அப்ப கொடுக்கலையே. இதெல்லாம் சொன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு நான் சொல்றேன். எனக்கு தெரியும் இது கிடைக்காம இருக்கிறது தான் பெருமை. கிடைத்தால் வம்பு வருமே. வரட்டும் வரட்டும், வம்புக்கு பயந்தால் வாழ முடியாது. அப்புறம் வம்பை நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம். நான் யோசித்து பார்க்கிறேன். நான் சரியாகத்தான் பேசுகிறேன். ஆனால் சிலர் மனம் புண்பட முடியாத பேசி விடுகிறோனோ. நான் சொன்னேன், உயிர்கள் தன்னை தானே நேசித்துக் கொள்ளும் இயல்புடையன. உயிர்கள் ஜீவன்கள், ஜீவ ஆத்மான ஒன்று உண்டு. அது ஜீவனுமாகும், ஆத்மாவுடைய ஜீவன் என்று அர்த்தம். அதற்கு பெயர் மனிதன். இந்த மனிதன் தான் தான் அல்லாத, தனக்கு அந்நியமான, தனக்கு முரணான, தனக்கு விரோதமான, தனக்கு சம்பந்தமற்ற, தான் ஒதுக்கி தருகிற அவற்றின் மீதும் அன்பு கொள்கிறோம். உயிர்களுக்கு பொது தன்னைத்தானே நேசித்தல் எல்லா உயிர்களுக்கும், தாவரம் உட்பட. ஆனால் வாடிய பயிரை பார்த்து தான் வாடுகிற உள்ளம் எந்த உயிருக்கு உண்டு? எந்த உயிருக்கு தான் உண்டு? இந்த கான்டெக்ட்ல சொன்ன நாய் கூட தன்னைத்தானே நக்கிக் கொள்கிறது. சிங்கம் கூட தன்னைத்தானே நக்கிக் கொள்கிறது. திருப்திதான். அதுபோலத்தான் என்னையே நான் நேசிப்பதும், எம்மொழியையே நேசிப்பதும், என்னவர்களையே நேசிப்பதும், இது மனம் மானுட இயல்பாக இல்லையே. என்னை நேசிப்பது அல்ல, என்னை பலி கொடுத்து. கம்யூனிஸ்டுகள் மீது எனக்கு எதனால் மரியாதை? தங்களை பலி கொடுப்பார்கள். நான் மாட்டேன். அப்படியாவது ஒன்றுமில்லை. என்னை அடித்துக் கொண்டு நான் ஆட்சி தர வேண்டியது எதுவும் இல்லை. எப்பொழுதும் நான் கடைபிடிக்க வேண்டியது என்னை மீறி பிறர் மீது அன்பு செலுத்துவது. இதன் பொருட்டு உயிர் போகும் என்றால் போகட்டும். பகைமையினாலும் வெறுப்பாலும் உயிர் போவதை விட அன்பினாலும் பாசத்தினாலும் பக்தியினாலும். அதைத்தான் சொன்னார். கடவுள் என்ன? அவருக்கு காரணமா இருக்கு கடவுள் இல்லை என்று சொல்ல சொல்லுங்க. கடவுளே இல்லை என்று சொல்லுகிற என் நண்பர் வீரமணிக்கு பெரியார் ராமசாமி நாயக்கர் கடவுள். இப்படியே நான் அவர்கள் மகாநாட்டில் பேசிய கைதட்டுகிறார்கள். அப்போது அவர்கள் எதிர்க்கிற கடவுள் வேறு. அதுதானே, இவ்வளவுதான். எதிர்க்கிற கடவுள் என்று ஒன்றும் நேசிக்கிற கடவுள் என்று ஒன்றும் மனிதனுக்குத்தான் இருக்கிறது. அது கூட நான் இன்னொருவர் வணங்குகிற கடவுளை அதிகமாக ஏனென்றால் எல்லா வேதம் தான். ரிக்வேதம், சதுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் மட்டுமா? விவிலியமும் வேதம் தான், குர்ஆனும் வேதம் தான், சத்தியம் வேதம். அது பல வடிவம் தெரியும். ஆகவே நம்மை பகைப்பார் எவரும் பகைவர் என்று நமது நண்பர்கள். ரொம்ப நாள் எனக்கு புரியவில்லை. பகைவனுக்கு அருள்வாய் ஒரு பாடல். இது எப்படி பகைவனுக்கு போய் அருள்வாயாவது? பகைவனுக்கு அருள்கிற உள்ளம் வேண்டும்.
நம்மை ஒழிக என்று ஒருவன் சொல்லிவிட்டு அவனை திரும்ப ஒழிக என்று சொல்லி விடுவதா நாம் வாழ்ந்து விடுவோமோ? எதற்கு அவன் சொல்லுகிறான்? அந்த பாஷை புரியாவிட்டால் நான் என் பாஷையை நான் வசப்படுத்தவில்லை என்ற அர்த்தம். அறத்துக்கே அன்பு சார்பு என்பது அறியார், மரத்துக்கும் அகுதே துணை. அவர்கள் மொழியின் மீது கொண்டிருக்கிற அன்பு அறிவற்றதா இருக்கிறது என்பதுதான் என் குறை. அன்பு மிகுகிற பொழுது அறிவு கொஞ்சம் சரிந்து போகும். அதுவோ பேலன்ஸ் பண்ண வேண்டும். இரண்டையும் ஒன்றாக இருக்கும். அப்போதுதான் இசைவு வரும். இல்லாவிட்டால் அன்பு உடையவர்களும் அறிவு உடையவர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் இவர்களுக்கு அன்பும் இல்லை, அவர்களுக்கு அறிவும் இல்லை என்றால் இசைவு கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒன்று இல்லை என்றால் நாம் தர வேண்டும். அவருக்கு அதையே திருப்பி கொடுத்தால் என்ன லாபம்? அதுதான் அவருக்கு நம்ம மட்டும் கொடுக்குறாரு. அவருக்கு கருத்துக்கு நம்ம மேல போடுற நம்ம ஒரு பூ இருந்தா அது அவர் மேல போட்டுருவாங்க. இதெல்லாம் மனிதனாக இருப்பதனால் வருகிறது. அதுதான் நமது மகத்தான சிறப்பு. இந்த மனிதத்துவத்திற்கு பெருமையை பேசாதவர்கள் யார்? ஆன்மாவின் புகழை பாடாதவர்கள் யார்? கம்யூனிசம் gives a new spiritual atmosphere where there is no rule or ruler, there is no oppressor or oppressed. அப்படி ஒரு ஆன்மீக சூழ்நிலையை மனிதனுக்கு இதுவரை தராத ஒரு காலத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு ஆன்மீக சூழ்நிலையை ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் தரும் என்பதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்யூனிசம் கடைசி வரிகள். ஆகவே ஆன்மா மதம் சம்பந்தப்பட்டதல்ல, கடவுள் சம்பந்தப்பட்டதல்ல. முழுக்க 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 நீ நாஸ்திகனானாலும் ஆஸ்திகனானாலும் இரண்டும் பெற்றானாக இருந்தாலும் ஆத்மா என்பது மனிதன் 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 சம்பந்தப்பட்டது. ஆன்மீகவாதம் என்பது வேறு. அதற்கென்ன அதுக்கு முதலிடம் கொடுத்து பேசுவது, அதுதான் முக்கியம் என்று முதன்மைப்படுத்துவது இல்லை. பொருள்தான் முக்கியம். எது முக்கியம் என்று சொன்ன சண்டையா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இது என்ன வலியுறுத்துகிறது? கல்யாணத்தை இது செய்யாம ஓடியும் போலாத இதுல என்ன ஆபாசம் கட்டிக்கிறேன் தெரியும். அதே மாதிரி இவர் யாரோட பாடுறாரு? அவங்களுக்கு அம்மாவோடைய ஆந்திராக்காரோட பாட்டாரு. அதுக்குமே சொன்னா கேரளம் நாட்டிலும் பெண்களுடனே பெண்ணுன்னா வேற மாதிரியா அவங்களுக்கு தெரியாதோ? உங்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு தெரிவதற்காக சொல்கிறேன். கவிஞர்களுக்கு அந்த உரிமை உண்டு. எல்லாருக்கும் தமிழ் தாய் சோழருக்கு அவள் மனைவி கம்பன் இறந்த பொழுது அவனுக்கு பகைவன் பேர். அவனுக்கு கொட்ட கூட்டம் கதை தானே. கதை சொல்வதையெல்லாம் நம்புங்கள், அப்படியே இறந்து விடாதீர்கள். இன்றல்லோ கம்பன் இறந்த நாள், என் கவிதை ராஜசபைக்கு ஏழு நாள். இன்றல்லோ பூ மடந்தை வீட்டிருக்க, புவி மடந்தை கொடுவிருக்க, நல மடந்தை நூல் வாங்கும் நாள். தலைமகள் கல்வி சேரி மொழி அரசி தமிழ் அன்னை தாயறுக்கிற நாள். எது? கம்பன் இறந்த நாள். எனவே தாயும் எங்களுக்கு மனைவி, மனைவியும் எங்களுக்கு தாய். அப்படித்தானே? ஓவு எனக்கு குழந்தை. ஏன்
அவர் மனசில் நான் குழந்தையாகவே இருப்பதா? குண்டடிபட்டு ஒரு குழந்தை துடித்துக் கொண்டிருக்கிறது. வராதே வராதே, இது முன்னாலே போகாதுன்னு சொல்லியிருந்தா இது கேட்குமோ? இந்த குழந்தை போய் குண்டடிபட்டு படுத்துட்டு என்ன கிட்ட வராதேங்குது. ஏன் அன்பு? நான் தான்ப்பா இங்க மாட்டிக்கிட்டேன். அதைத்தான் ஒரு சூசகமா சொன்ன. கட்சியின் அனுமதி இல்லாமல் வெளியே வந்தவன் அல்ல நான், கட்சியின் ஆசீர்வாதத்தோடு வந்தவன். அங்கே இருந்து நிறைவேற்றுவதற்கு சிரமமாக இருக்கின்ற பணியை நீ வெளியிலே இருந்து நிறைவேற்றி எல்லாரும் உன்னை கண்டுகொண்ட பிறகு நாங்கள் கடைசியாக கண்டுகொள்கிறோம். என்ன அன்பு! முதலில் கண்டுகொண்டவர்கள் அவர்கள்தான். அவர்களுக்கே சந்தேகம் வந்துவிட்டது, நாம் கண்டது சரிதான். ஏதாவது அன்பினால், பாசத்தினால், சுயநலத்தினால், சொந்தத்தால் இதை தவறாக கண்டுகொண்டோமோ? இவ்வாறெல்லாம் சுய விமர்சனம் செய்து கொள்ளுகிற பண்பு எங்களுக்கு உரியது. நாங்கள் சொல்லிவிட்டோம் என்பதனால் அதுதான் இறுதி, அப்படிதான் கிடையாது. சொல்லும்போது உறுதியாக சொல்லுவோம். இறுதியில் எது வெல்லுமோ அதனை துணையாக கொண்டு நிற்போம். ஆகவே என்னை கண்டு கொண்டவர்கள் அவர்கள் எல்லாரும் காண்பதற்கு முன்னால் கண்டு கொண்டவர்கள். அந்த கண்டு கொண்டது குறித்து அவர்களுக்கு சந்தேகம் வரும்படியாக நான் தான் நடந்து கொண்டேன். சந்தேகம் உண்டாக்குவது ரொம்ப நியாயம், அதை போக்குவதும் நம்முடைய கடமை. முதலாளித்துவத்திற்கு என் பேனா வளைந்து போய்விட்டதோ, வளையாமல் வளைக்க முடியாது. சிலதான் வளைஞ்சா அப்படியே உடைஞ்சிடும், சிலது வளைந்தால் நன்கு நிமிரும். எவ்வளவுக்கு எவ்வளவு வளைந்தோ அவ்வளவுக்கு எவ்வளவு நிமிரும். அப்பொழுதுதான் அன்பு பறக்கும். வளைஞ்சு நிமிர்ந்தா பறக்கும். ஆகவே வளைவதும் நிமிர்வதும் வெள்ளத்துக்கும் பணிவுக்கும் அடையாளம் அல்ல. நிமிர்வதும் உண்டு, வளைவதும் உண்டு. ஆகவே இதெல்லாம் உனக்கு வர வேண்டியது. அதனால்தான் வர வேண்டியது மெதுவாக வந்தால் என்ன, மரணம் கூட வர வேண்டியதுதான். மெதுவாக வரட்டும் என்று ஆசைப்படுவோம். அதுபோல் புகழும் கூட இன்னும் மெதுவாக வந்திருந்தால் இதன் சிறப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன் தமிழுக்கும் எனக்கும் இந்த கிரீட விருதை தராமல் இருப்பதற்கு 999 காரணங்களை நானே அறிவேன். அவர்கள் விவகார குறையெல்லாம் சொல்லக்கூடாது. இதுவும் மற்றும் பிறர் தர வாரா, எது வரும்? நாம் என்ன தந்தோமோ அது வரும். வெறுப்பை தந்தோமானால் வெறுப்பு வரும், அன்பை தந்தோமானால் அன்பு வரும். இந்த தமிழகத்திலிருந்து பிற மொழிகளை நேசிக்கிற குரல் ஓங்கி ஒலித்தல் வேண்டும். அப்பொழுதுதான் நமது மொழியை உலகம் பூராவும் நேசிக்கும். நான் சிலதெல்லாம் சொல்ல உண்மை அல்லவா? உடனே பாவங்களுக்கு திமுரு தர்மம் இருக்கு போது ஆண்டவன் என்னை இப்படிப்படுத்தான். கனடாக நான் ஆச்சரியமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் இருக்கும் போது. ஆகவே நல்ல சூழ்நிலை தான் நல்ல ஞானம். சுத்த மண்ணும் சுத்த அறிவே சிவமன்பர், சுத்த மண்ணு மகளே. சூனியத்தில் சூனியம் எல்லாத்தையும் உறுத்து பார்த்திருந்தால் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் வேதாந்தமாக சொன்னார், கடவுளாவது வெங்காயம். உறுத்தி போனா கடவுள் தான் போடுவார். உறுத்து போட்டீங்கன்னா கடவுளும் கூட தோலாக உறுத்து போய்விடுவார். சேர்த்து பாருங்கள், இணைத்து பாருங்கள். ஆஹா, என்ன அற்புத காட்சிகள் வரும். சோசமா பிரிச்சுட்டீங்கன்னா வர ஆடையை பிரித்து நூலாக்கின கதையாகிடும். எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள், பிரித்தும் பார்க்க வேண்டும்.
எப்படி அது ஒன்றாக இருக்கிறது என்று அறிந்து கொண்டிருக்கு. ஒரு உருண்டையை எடுத்துக்கொண்டு அதனால சோறு போட வேண்டும், இன்னொரு சோறு போட வேண்டும். இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் எவ்வளவு தூரம் என்று பார்க்க வேண்டும். இதுதான் பூமத்திய ரேகை, இது கால ரேகை. பூமியில் போய் சேராது. பூமியை அறிந்து கொள்வதற்கு இப்படி பேசுமா, வாசித்தால்தான் பேசும். எழுத்தா மொழி, எந்த எழுத்திலும் எந்த மொழியிலும் எழுதலாம். எதையும் திருக்குறள் இங்கிலீஷ் எழுதி அது மேல கார் அடிச்சீங்கன்னா நீங்க ஆங்கிலத்தை ஒதுக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த மொழிதான் என்னுடைய சொத்து, நான் தான் மொழியின் சொத்து. ஆகவே எல்லாருக்கும் ஒரு சொத்து நமக்கெல்லாம். ஆனால் காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு தான் இருக்கிறது. அது வாழ்வது எதனால்? இதெல்லாம் பேசினாலும் தானா? நீங்கள் எவ்வளவு நாளைக்கு பேசுகிறீர்கள்? பேசுகிற காலத்திலே பேச முடியாதவர்கள் நான் பார்த்தேனே. நம்ம கூடாது இல்லை, சரியில்லையோ அப்படியா நினைப்பது? அதைத்தான் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள். தமிழ் மக்கள் என்னை ரொம்ப முன்னாலே நன்கு கண்டு கொண்டார்கள். நன்கு நான் அவர்களை கண்ட விதமாக அவர்களும் என்னை நன்கு கண்டு கொண்டார்கள். இந்தியா அதை அங்கீகரிக்கிறது. இந்தி என்பது இந்திய அரசு அன்று. It is by government. My attitude would have been different. ஞானபீடம் அரசாங்கத்துக்கு அல்ல. ஐயோ, அரசாங்கம் வந்தாலும் நமக்கு ஒரு உரிமை கொடு. அரசாங்கத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்கேயாவது வச்சு கூட்டி வச்சு திருப்பி மேல போய் மாட்டிட்டேன். ஆனா கொடு அரசாங்கத்தை அப்படியெல்லாம் கேட்கலாம். இது அரசாங்கம் இல்லை ஐயா. இது யாரோ பனியாக்கள், மார்வாடிகள், இந்தியாவை நேசிக்கிறவர்கள். இந்தியாவை நேசிப்பவர்கள் ஒரு மொழியை மட்டும் நேசிக்க முடியாது, எல்லாவற்றையும் நேசிப்பார்கள். அதைத்தான் சொன்னேன். வேறுடைய தமிழர்கள் தான். அப்படி கலை நிபுணம்னா என்ன சொல்லணும்? மண்ணும் இமய மலை, எங்கள் மலை. ஏன் அது எங்கள் மலை? நாங்களும் உயர்ந்தவர்கள், அதுவும் உயர்ந்தது. மாநிலம் இது இதுபோ தீது இல்லை. எது எது உலகத்தில் இன்னொன்று என சொல்ல முடியாதோ அதெல்லாம் எங்களுக்கு யாரு? இந்திய தமிழனுக்கு, இலங்கை தமிழருக்கு இல்லை, சொல்ல முடியாது. இதெல்லாம் அது இருப்பதை விடலாமோ? இங்கேயே விட வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் வேறு என்று சொன்னார்கள். நாம் பிரிந்து போக வேண்டும் என்று சொன்னார்கள். பிரிவினைவாதத்தை கைவிட்டாலும் பிரிந்து போவதற்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன. சூட்சமம் புரிகிறதா என்று மிகவும் சூடாக கேட்டார்கள். எல்லாம் நடந்தது, எல்லாம் நடந்தது. இந்தியா தெரிகிறதா? இப்பொழுதும் தெரிகிறதா? இந்து தோற்றாலும் அங்கே நீங்கள் கொடி போட்டு கோலத்து முடிவது எதனால்? இங்கே அங்கே போய் புகார் பண்றீங்க. ஏன் இங்கே ஏதாவது நடக்க வேண்டும் என்றால்? ஆகவே இந்தியா இருக்கிறது. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதற்கோ சொன்னோம், ஏதோ மாறிவிட்டது. இவர்களும் அப்படித்தான். கோபு அவர்களே, ஜவஹர்லால் நேருவின் சர்க்கார், பிஜேபி சர்க்கார் சுதந்திரம் பெற்று மகாத்மா காந்தி கைகாட்டி, ஐயோ இந்த தேசத்துக்கு இன்னொரு உதவி கிடைக்குமா? அந்த அரசாங்கம் நேரு சர்க்காரை ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மூலம் வீழ்த்துவோம். என்ன பண்ணினோம்? முதல்ல நேரு சர்க்காரை காப்போம்னு போட்ட ஒரு புத்தகம். அது வந்து 6 மாசத்துக்கெல்லாம் என்னமோ பிடிச்சிருச்சு. மன்னிக்கணும், பிடிச்சா என்ன தெரியும்.
அந்த புஸ்தகத்தெல்லாம் விக்கிறதுக்கு போட்ட புஸ்தகம் கட்டிங் மிஷின்ல வச்சு நான் தான் சுத்தறேன். அது குண்டு குண்டா பழைய புத்தகமா போட்டா கூட படிச்சுடுவான். அது மூலம்